என்ன எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு? ஏன் இன்னும் அந்த அம்மா வரல? எப்போ வந்து எப்போ சமைச்சு? ஹலோ மா, என்னம்மா இன்னும் வரல? சண்டே எங்களுக்கு தான் லீவு, உங்களுக்கு நீங்களே லீவ் விட்டுட்டீங்களா? இல்லப்பா, உடம்பு சரியில்லைப்பா. தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் இனிமே வேலைக்கு வருவேனான்னு தெரியலப்பா. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சி விட்றேன். சரி தம்பி, நான் வேலைக்கு வேற ஒரு ஆள் அனுப்பி வச்சிருக்கேன். சரி வருதான்னு பாருங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. சரிப்பா. என்னடா ஆச்சு? செல்வி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, வேற ஆள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஏய், பல்லு விளக்குறேன், பாத்ரூம்லேயே பல்லு விளக்கிட்டு வர வேண்டியதானே? ஏண்டா இங்கே வந்து நடு வீட்டில் உட்காந்து பல்லு விளக்குவியா? எனக்கு தெரியும், நீ மூடு. இருக்குடி ஒரு நாள். வந்து வச்சுக்கடா, நீ நடிக்காதடா. படுத்துருக்கான் பண்ணாடா. யாருமா? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. லேடிஸ் வாய்ஸ். உங்க பேரு? குமுதா சார். குமுதாவா? சரி, உள்ள வாங்க. வரங்க. என்னத்த பாக்குறாங்க? ஐயோ, இதை மறந்துட்டுமே கன்றாவி. ஐயோ, பார்க்குறாங்களே. ஐயோ, இது வர ஓடுதே. ஐயோ, இப்போ எங்கே பார்க்குறாங்க? அதுவும் என்னத்த ஆராய்ச்சி பண்ணுறியா? காலையிலே வா. டேய், செல்வியம்மா அனுப்பிச்சி விட்ருக்காங்களா? நீங்கள் உள்ளே போங்க, கிச்சன் அங்கே இருக்கு, உள்ளே போங்க. ஒரு நிமிஷம். நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? ஷோ, ஆரம்பிச்சிட்டானா? இல்லைங்க சார், நான் இந்த மாதிரி வீட்டு வேலைக்கெல்லாம் போனதில்ல. ஏதோ ஆள் கிடைக்கலன்னு செல்வி அம்மா கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்தேன். ஓகே யூ கேரி ஆன். டேய், வழி விடுறா. போங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமா இருக்கும். குமுதா கும்முன்னு இருக்காங்களே. ஐயோ, இது இடுப்பா இல்ல செங்க சொல்ல அடுப்பா? முடியலையே, பார்த்தாலே பத்திக்குதே. பாக்குறான் பாரு, இவன் கண்ணில் கொல்லி கட்டிய வைக்க. ஏ, மறைக்காத. ஐயோ, மறைக்கிறாளே. பின்னாலுக்கே கும்முன்னு இருக்கே, உரசி பார்ப்போம். என்ன சார்? என்னாச்சுங்க? கப் எடுக்க வந்தேன். எனி ப்ராப்ளம்? எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? இவன் கப்பு தான் எடுக்க வந்தானா?
இது சக்கரை டப்பா. உங்களுக்கு டீ போட தெரியுமா? எனக்கு போட தெரியும். என்ன சோப் போட்டு குடிச்சிருப்பா இந்த மனம் மணக்கிறாளு. நான் வேணா டீ போட ஹெல்ப் பண்ணட்டுமா? சிஸ்டர், இங்க இருந்து நம்ம சீக்கிரம் கிளம்பிடணும். சிஸ்டர். என்ன சிஸ்டர் டீப் திங்கிங்ல இருக்கீங்க? நாங்க ஏதாவது உங்களை அப்படி இப்படி ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆஹா. எங்க அவுட்லுக்கை பார்த்துட்டு நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. ம்ஹும். இல்ல. நாங்க பார்க்க தான் அப்படியே பலாப்பழம் மாதிரி, உள்ளுக்குள்ள பலா சொலைங்க அப்படியே ஸ்வீட்டா இருப்போம். இந்த பேச்சுலர்ஸ்னாலே எல்லாம் தப்பா தான் நினைக்கிறீங்க. பேச்சுலர்ஸ்னாலுமே எங்க ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கு. அம்மா, அக்கா, தங்கச்சி, சித்தி, அண்ணி, இப்படி ஏகப்பட்ட லேடிஸ் எங்களுக்கும் உறவு முறையாக தான் இருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு சிஸ்டர் தான் சிஸ்டர். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஓட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. இதோ இருக்காம பாருங்க, இவனுக்கெல்லாம் ஜீரணமாகாம வயிற்றால போகும். சரிங்களா? அம்மா இல்லாத குறைய செல்வி அம்மா எங்களுக்கு தீர்த்து வச்சிருக்காங்க. தப்பா நினைச்சிட்டோமோ? அவங்க எங்களை நம்பி உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க எங்களை நம்பி வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை தப்பா நினைப்போம், தப்பா பார்ப்போம்? ச்சே, இவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க. சிஸ்டர், உங்களுக்கு இதே மீறி இங்க வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்க தாராளமா போலாம். நாங்க பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரிப்பா, நான் தப்பா நினைச்சிட்டேன். இங்க இருந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நான் நினைச்ச மாதிரிலாம் நீங்க யாருமே இல்லை. எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கீங்க. சாரிப்பா, மன்னிச்சிருங்க. சாரிலாம் இதுக்கெல்லாம் எதுக்குங்க போய் சாரி சொல்லிக்கிட்டு? நாங்க ஒன்றும் அவ்வளோ நல்ல பசங்களாம் கிடையாது. நாங்களும் பொண்ணுங்களெல்லாம் பார்ப்போம். பொண்ணுங்களை மட்டும் இல்லைங்க, ஆண்டிங்களையும் பார்ப்போம். ஆனா நம்ம ஏரியால கிடையாது, எல்லாம் ஏரியாக்கு வெளியே. அதே மாதிரி இந்த காலத்து பொண்ணுங்களா இருக்காங்க பாருங்க. எவா இங்க பாருங்க, நீங்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? 1 நம்பர் லவ் 2 நம்பர் லவ்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்க வேலை பாருங்க. ஏய் வாடா, வாய் மூட்டு வாடா, போடா. அப்பா பாத்ரூம் போயிட்டு வந்தாதாயா ஃப்ரீயா இருக்கு. நான் பாக்குற காட்சி உண்மைதானா? லேடிஸ் மாப்பிள்ளைங்களா, நேற்று நைட்டு தான் போதையில சொன்னேன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கடான்னு. காலையிலே வருங்காலத்தை காமிச்சிட்டீங்களேடா. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். முன்னழகு எப்படி இருக்க போகுதோ?